Next exercise 9.3 question number 12. Yeah. என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? Find the particular solution கேட்குறாங்க. கொடுத்துருக்கிறது என்னது? ஒரு differential equation. கரெக்டா? சரி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? வேரியபிள் செப்பரபிள் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? dy dx ரெண்டுமே மேலே இருக்கு. ஸோ இங்கே dy மேலே இருக்கு, பட் dx தான் கீழே இருக்கு. இப்போ இதை அங்கே கொண்டு போயிடலாம். அது சரி எக்ஸ் சம்மந்தமானது எல்லாமே அங்கே கொண்டு போயிடலாம். அப்போ இந்த ஹோல் டேர்ம் அது சைடு வரும் இல்லையா? அப்போ இந்த சைடு நமக்கு என்ன மட்டும்தான் இருக்கும்? dy மட்டும் இல்லையா? இது அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கலாக மாறிடும். dx மேலே போயிடும், கீழே வந்து இந்த டேர்ம் அப்படி இருக்கும். எக்ஸ் இருக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. சரியா? ஓகே, வேரியபிள்ஸ் செப்பரபிள் ஆயிடுச்சு. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிக்கலாம்? ரெண்டு சைடும் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இந்த சைடு இன்டெகிரேட் ஈஸியாக பண்ணிக்கலாம். dy இன்டெகிரேட் பண்ணால் y. பட் அங்கே நம்ம டேரெக்டாக பண்ண முடியாது. சரி, அப்போ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா dxy என்ன பண்ணணும்? இந்த எக்ஸ் வெளியில் இருக்கு இல்லையா, அது அப்படியே இருக்கும். இது ரெண்டுத்துல வந்து எக்ஸ் ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் இதில் மட்டும் எக்ஸ் ஸ்கொயர் தான் வெளியே, இல்லைன்னா பிரச்சனை பைக்கு போட்டுக்கலாம். புரியுதா? அப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டீங்கன்னா மீனிங் என்ன இருக்கும்? 1 மைனஸ் அங்கே எக்ஸ் ஸ்கொயரே இல்லை இல்லையா, அப்போ 1/x ஸ்கொயர் இல்லையா, இங்கே கூட 1/, மீனிங். சரியா? இப்போ இது உள்ள மல்டிபிள் பண்ண x ஸ்கொயர் இன்டு 1 x ஸ்கொயர் இன்டு 1/x கேன்சல் பண்ணால் இது வந்து ஓகே. கரெக்டாக? சரி, அப்போ இது ரெண்டு மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? y is equal to integral 1/x square into x square x cube into 1 minus 1/x square into ஏன் இந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னா டேரெக்டாக நம்மளால் இன்டெகிரேட் பண்ண முடியாது. அப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்போ டேரெக்டாக நம்ம இதை போய் டீன்னு எடுத்தோம்னா இதை கொண்டு வர முடியாது. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 2x வரும். பட் 2x இல்லையே, நியூமரேட்டரில் தான் இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது. பட் இப்போ இதை எடுக்கலாமா டீன்னு? ஸோ அப்போ இந்த டேர்ம் டீன்னு எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இல்லையா? அதில் டி ஈக்குவல் டு என்னது? 1 minus 1/x ஸ்கொயர். புரியுதா? அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணால் டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dt, 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் இந்த இடத்துல கவனிங்களேன். டிஃபரன்ஷியேஷனில் 1/x பவர் எனக்கு ஒரு ஃபார்முலா ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். 1/x பவர் என்னோட டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா மைனஸ் n/x பவர் n ப்ளஸ் 2. கரெக்டாக? அப்போ அது என்ன? n இருக்கிறதுல 2 இருக்கா? அப்போ என்ன வரும்? மைனஸ் என்ன? அப்போ மைனஸ் 2/x பவர் 2 ப்ளஸ் 1 இன்ட்டு dx. ரைட்டா? அப்போ dt is equal to மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். அப்போ 2/x cube இன்ட்டு dx. கரெக்டா? இப்போ நம்ம இந்த குரூப்ல என்ன இருக்குன்னு பாருங்க, 1/x cube dx. கரெக்டா? அப்போ dx/x. இப்போ அது 2 தேவை தானே, நம்ம இங்க கொண்டு வரலாமா? மல்டிப்ளிகேஷனுக்கு நீங்க வந்து டிவைட் ஆயிடும். அப்போ dt/2 is equal to அங்க என்ன இருக்கும்? dx/x cube. என்ன பாருங்க, dx/x cube இருக்கா? அப்போ அதுக்கு பதிலாக நம்ம dt/2 போடலாம். அதுக்காக இந்த மாதிரி பண்ணது. சரிங்களா? ஓகே, அப்போ என்ன ஆகும்? y is equal to integral இந்த dx/x cube க்கு என்ன போடலாம்? dt/2 போடலாம் இல்லையா? மீதி 1/ இதுக்கு பதிலாக நம்ம t ன்னு எடுத்துக்கோம் இல்லையா? ஸோ 2t வந்து இந்த 1/2 கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்? y is equal to 1/2 integral என்ன ஆகும்? 1/t into dt. அப்போ என்ன ஆகும்? y is equal to 1/2 1/t இன்டெகிரேட் பண்ணா log t இல்லையா? log t இன்டெகிரேட் பண்ணிட்டா பிளஸ் c. அதுக்கப்புறம் t நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். t ன்றது என்ன ஆக்சுவலி? இந்த டேர்ம். அப்போ y is equal to 1/2 log of modulus t க்கு பதிலா என்னது? 1 minus 1/x square plus c. புரியுதா? இதான் நம்மளுடைய என்ன சொல்யூஷன்? ஜெனரல் சொல்யூஷன். பட் நம்ம பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த வேல்யூஸ் நம்ம யூஸ் பண்ணணும் இல்லையா? y க்கு 0, x க்கு 2. ஸோ அப்போ y க்கு 0 1/2 log x க்கு பதிலா 2 அப்போ என்ன ஆகும்? 1 minus 1/2 ஸ்கொயர் பண்ணா 4 plus c. கரெக்டா? அப்போ இங்கே என்ன வரும்? கிராஸ் மல்டி பண்ணிக்கலாமா? 1 into 4 4 minus 1 into 1 1. அப்போ 4 minus 1 எவ்வளோ வரும்? 3. அப்போ log 1/2 log 3/4 plus c வரும். இங்கே பிக்சர் வரும். நமக்கு c தெரியும். அப்போ இதுதான் மைனஸ் ஆயிருமா? அப்போ c is equal to என்ன வரும்? minus
1/2 log of என்னது 3/4. அப்போ இந்த C எடுத்து ஜெனரல் சொல்யூஷனை சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ இதுதான் உங்களுடைய ஜெனரல் சொல்யூஷன். இதில் கொண்டு போய் C சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இது சியோட வேல்யூ. அப்போ என்ன ஆகும்? y is equal to 1/2 log of என்னது 1 minus 1 by x square plus CR. C க்கு பதிலாக டைரக்ட் என்னன்னு போடலாம், minus 1/2 log of 3/4. ரைட்டா? ஓகே. ஸோ இதோட விடலாம், இல்லைன்னா ரெண்டுத்துக்குமே டினாமினேட்டர் காமனாக 2 இருக்கா? அப்போ ஹோல்டு கட்டை 2 போட்டுக்கலாமா காமனாக? அந்த 2 வேலைக்கு இங்கே தான் என்ன ஆகிடும், மல்டிப்ளை ஆகிடும் இல்லையா? அப்போ இங்கே என்ன வரும், அதாவது இதில் ஒரு 1/2 இதில் ஒரு 1/2 1/2 காமனாக எடுத்ததால அப்போ இங்கே வரப்போ 1/2 என்ன ஆகிடும், 2/1 ஆகிடும். அப்போ என்ன வரும், 2y is equal to என்ன வரும், log of 1 minus 1 by x square அடுத்து minus log of என்னது 3/4. இதுதான் உங்களுடைய பர்டிகுலர் சொல்யூஷன்.